ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் தொடர்ந்து இந்த வேலையை ஆசீர்வதித்தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த வாய்ப்பையும் இந்த சூழ்நிலையும் கொடுத்த அருமையான சபை போதகரையாவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உங்களுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் பேசின காரியங்களை உங்களோடு பகிர்ந்து நாம் அப்படியே ஜெபிக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் தான் இருக்கிறது. ஆகையால் ஜெபத்தில் நாம் எதிர்கொள்ளலாம். மாலை வேளையில் உங்களோடு அதிகமாய் வார்த்தையோடு பேசுவாராக. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம், போராட பலன் இல்லாத பிள்ளைகள். போராட பலன் இல்லை என்று ஆண்டவர் காரியத்தை கொடுத்தார். போராட பலன் இல்லை என்றால் அது எதை குறிக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவன் நிலை நிற்க வேண்டும் என்றால் அவன் போராடுகிற அனுபவத்தை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஒருத்தனுக்கு யுத்தத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்னா, அவனுடைய வெளித்தோற்றம் மாத்திரமல்ல, அவன் காரிய சமர்த்தனாக இருக்க வேண்டும், அவன் மிகவும் தைரியசாலியாக இருக்க வேண்டும். அவன் பலன் வெளிப்படுகிறதை எப்படி தான் காமிக்க வேண்டும்? வெறும் சரீரத்தின் வெளித்தோற்றம் அல்ல, அவன் செயல்பாட்டின் நன்மையினால் என்ன பண்ண வேண்டும்? காண்பிக்க வேண்டும். இதில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை அதுதான், போராட பலன் இல்லை. அதனால் பல காரியங்களில் எதை மாத்திரம்தான் சந்திப்பீங்க? தோல்வி. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், ஆவிக்குரிய தோல்வி. அதாவது ஒரு மனிதன் 1 மணி நேரம் தினமும் ஜெபம் பண்ணிட்டு வரான். அந்த ஜெபத்தை அவன் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா அவன் தோற்றுவிட்டான். இன்னொன்று, அவனுக்குள் பாவம் இருக்கிறது. பாவம் இருக்கிற ஒரு மனிதனால் மாத்திரம்தான் ஜெபிக்க முடியாது. பாவம் இருக்கிற ஒரு மனிதனால் தான் பரிசுத்தத்திற்கு என்ன பண்ண முடியாது? பக்கபலமாய் இருக்க முடியாது. அதாவது பாவம் என்றால் துன்மார்க்கமாய் ஜீவிப்பதும் தூஷண வார்த்தை மாத்திரமல்ல, ஜெபத்தில் நிலைநிற்க கூடாதபடி இருக்கிற காரியம் கூட அது எனக்கு என்னதுதான்? பாவம்தான். அதனால்தான் பைபிளில் சொல்லியிருக்கு, போஜன பிரியனாய் இராதே. எறும்பை பார்த்து என்ன பண்ணு? அதனுடைய காரியங்கள், அதனுடைய ஞானத்தை என்ன பண்ணு? கற்றுக்கொள். ஏன் அந்த வார்த்தையை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஃப்ரிச்சுவல் காரியத்தில் நிலைநிற்க முடியவில்லை என்றால் அது என்னவா இருக்கிறது? பாவமாக இருக்கிறது. 2வது ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பித்தார். ஒரு நபர் கண்ணாடியை போய் என்ன பண்ணுறாங்க, நிறையா அதில் தூசியும் குப்பையுமா இருக்குது, அதை அப்படியே துடைக்கிறாங்க. அந்த காட்சியை காண்பிச்சுட்டு ஆண்டவர் சொன்னார், அந்த கண்ணாடியை துடைச்ச பிறகு அதை துடைக்கிறவருடைய முகத்தை அதில் எப்படி இருக்குது அப்படின்னா, அது நிலை குலைந்த முகமாய் காணப்படுகிறது. அப்படின்னா அவங்க பார்வைக்கு நான் கரெக்டாக இருக்கிறேன், சரியாக காணப்படுகிறேன். ஆனால் அந்த கண்ணாடி எப்படி காட்டுது அப்படின்னா, அதாவது ஒரே படமாக இல்லை, ஒரு டைம் நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டு அழகாக இருக்கிறது போல் காட்டுது, அடுத்த கொஞ்ச நேரத்தில் அழுக்கு வஸ்திரம், அடுத்த கொஞ்ச நேரத்தில் எரிச்சல், அடுத்த கொஞ்ச நேரத்தில் சோம்பல், இப்படி அந்த கண்ணாடி வெரைட்டியாக காட்டுது. அந்த காரியத்தை வச்சு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னார், வசனத்தை தன் வாழ்க்கையில் வைத்து இந்த வசனத்துக்கு நான் எப்படி இருக்கிறேன் என்று சோதித்து பார்க்காதவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறீங்களாம். புரியுதா உங்களுக்கு? வசனத்தை தன் வாழ்க்கையில் வைத்து இதற்கு நான் எப்படி இருக்கிறேன் என்று சோதித்து பார்க்காத ஒரு கேரக்டர். அந்த 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 குணம் இருந்தால் எப்படி இருக்கும்? சர்ச்சுக்குள்ளே ஒரு மாதிரி இருப்பேன், வெளியே ஒரு இந்த மாதிரி இருப்பேன். நல்ல ஃப்ரிச்சுவல் நபரை பார்த்தா, ஐயோ நல்லா ஜெபம் பண்ணணுங்க, நானும் அப்படி ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஜெபம் பண்ணாத உலக மனிதன் ஒரு உலக காரியங்களை குறித்து பேசும் பொழுது அவனுக்கு ஆமான்னு என்ன பண்ணுவேன்? அவனுக்கு இசைந்தவாறு என்ன பண்ணுவேன்? பேசுவேன். இந்த காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அதனால தான் வசனத்தை பார்த்து நடக்காத குணங்கள் உங்களிடத்தில் என்ன பண்ணும்? உண்டு. அப்போது இதையும் இன்றைக்கி என்ன பண்ணணும்? சரி செய்து கொள்ளணும். இது ஒரு மனிதனுக்கு மிகவும் என்னது? அவசியமான ஒன்று. அடுத்த ஒரு காரியம் பார்த்தேன். அது நிறைய வீடுகள் வரிசையை நிறைய வச்சிருக்கிறத பார்த்தேன். எல்லா வீட்டுக்கு முன்பாகவும் சிலுவையை என்ன பண்ணியிருந்து அந்த என்ட்ரன்ஸில் தூக்கி வச்சுருந்ததை பார்த்தேன். அடுத்தது ஒரு பெருமழைலாம் வரல, சும்மா தூறல் தான் வந்துச்சு. வீடு ஒன்றத்தையும் காணும், வீடு ஒன்றத்தையும் என்ன பண்ணும்? காணும். அப்படிப்பட்ட ஒரு இது லூக்காவில் உள்ள 6வது அதிகாரத்தை வச்சு சொன்னார். கற்பாறையில் கட்டப்பட்டவன் மட்டும்தான் பெருவெள்ளத்துக்கு என்ன பண்ணுவான்? நிற்பான். உங்களுக்கெல்லாம் பெருவெள்ளம் வேண்டாம், சின்ன தூறல் வந்தாலே போதும், என்ன பண்ணிடுவீங்க? அந்த இடத்துல பார்க்கவே முடியாது. இப்படி 3 காரியங்களும் உங்களோட என்ன பண்ணார்? பேசினார்.
அதுக்கு ஒரே ஒரு வசனம் தான் என்கிட்ட என்ன பண்ணார், கொடுத்தாரு. நான் யோசித்தேன், ஆண்டவரே இந்த ஒரு வசனத்தை வச்சு எப்படி பேசுகிறதுன்னு. எனக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. அப்போ 10 நிமிஷத்துக்கு என்ன பண்ணும், ஒரு வசனம் என்ன பண்ணும், போதும். அப்போ கவனித்து கொள்ளுங்க, இந்த 3 காரியம். மாலையில் வாங்க, எனக்கு நேரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மாலையில் உங்களுக்கு நிறைய காரியங்களுக்கு என்ன பண்ணலாம், இதை குறித்து தெரிந்து கொள்ளலாம். மாலையிலும் இதே குறித்து தான் என்ன பண்ண போகிறோம், பேச போகிறோம். அப்போ இந்த 3 காரியங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருக்கும் பொழுது என்ன உண்டாகும் அப்படின்னா, அவன் தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாக என்ன பண்ண முடியாது, காணப்பட முடியாது. தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாக அவனால் என்ன பண்ண முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் அவன் கிறிஸ்துவுக்கு ஏற்ற பாத்திரமா. இப்போ நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருளை வாங்குகிறோம். அந்த பொருள் நமக்கு பயன்படலைன்னா வாங்கவே என்ன பண்ண மாட்டோம். கடந்த நாட்களில் ஒரு தாயார் வீட்டுக்கு கடந்து சென்றிருந்தேன். அப்போ அந்த தாயார் சொன்னாங்க, தம்பி என் செல்ஃபோனில் எதையோ ஆன் பண்ணிவிட்டு என் செல்ஃபோனை கீழே போட்டுட்டு நான் இப்படியா பேசுகிறேன். சே, என்ன வீடு இப்படி குப்பையாக இருக்குதே அப்படின்ன உடனே அந்த செல்ஃபோன் அந்த சத்தத்தை உள்வாங்கிட்டு அது ரீப்ளை பண்ணுது. என்ன பண்ணு தெரியுமா, கடைக்கு போகும்பொழுது, ஷாப்பிங் போகும்பொழுது தேவையில்லாத எந்த பொருட்களையும் என்ன பண்ணாதீங்க, வாங்காதீங்க. உங்கள் வீட்டுக்கு எதெல்லாம் தேவையில்லாத வாங்கி வைக்கிறீங்களோ அது உங்கள் வீடு என்ன பண்ணும், குப்பையாக்கும். அல்லேலூயா. நான் சொல்கிற புரியுதா? நம்ம செல்ஃபோனில் அப்படி ஒரு ஆப்லாம் இருக்குது. நம்ம ஒரு கேள்வி கேட்டோன்னா அதுக்கு என்ன பண்ணும், அதை ரீப்ளை பண்ணும். இதை கேட்டுட்டு அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். தேவையில்லாத பொருளை வாங்கி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தோன்னா அது வீட்டுக்கு என்னவா காட்டும், குப்பையாக காட்டும். அப்போ உங்கள் ஃப்ரிட்ஜுவல் லைஃப்பை கவனிச்சிடுங்க. தேவையில்லாதது இருக்கிறதுனால தான் நீங்கள் தேவனுக்கு தேவைப்படவே முடியலை. புரியுதா உங்களுக்கு? தேவையில்லாத உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு இயேசுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாக வாழவே என்ன பண்ணலை, முடியலை. அப்போது நமக்கு தேவையான ஒன்று யார், கிறிஸ்து. இந்த கிறிஸ்து உள்ளே வரும் பொழுது அவருடைய பாத்திரமாக மாற்றுவார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு துணி கிடச்சிருக்கு, அவனுக்கு ஏற்றவாறு அவன் என்ன பண்ணணும், அதை டிசைன் பண்ணி அடித்து எடுக்கணும். அது ஏற்றதாக வரும்பொழுது அவனுக்கு ஃபிட்னஸாக இருக்கும். இதே போல் தான் நீங்கள் இயேசுக்கிட்ட வந்திருக்கிறீங்க. இயேசு உங்களை குறித்து ஒரு ஏற்றதாக என்ன பண்ணியிருப்பார், விரும்புவார். அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி இருக்கும், அழகாக இருக்கும். அது ஏற்றதாக வரல அப்படின்னா அது அழகாகவே என்ன பண்ணாது, இருக்காது. எடுத்து வாசிங்க ஒரே ஒரு வசனம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 4:13. இயேசு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. பவுல் இந்த வார்த்தையை சொல்கிறார். இயேசு இந்த பலனை பவுலுக்கு என்ன பண்ணியிருக்கிறாராம், கொடுத்துருக்கிறாராம். எல்லாவற்றையும் செய்ய என்ன வந்திருக்கிறார் அப்படின்னா, பவுலுடைய வாழ்க்கையில் போராட பலன் இருந்தது. வசனத்தின்படி தன்னை ஆயத்தப்படுத்துகிற ஒரு குணம் இருந்தது. அடுத்தது எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அவன் சரிந்து விழுகிறவனே அல்ல. அப்படிப்பட்ட ஒரு குணத்தையும் அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடும் இந்த பவுலிடத்தில் என்ன பண்ணப்பட்டது, காண்பிக்கப்பட்டது. அப்போ இங்கே வந்திருக்கிற உங்களை நீங்கள் கவனிக்கணும். என்னிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டில் என்ன குறை காணப்படுகிறது, என்ன குறை காணப்படுகிறது. அப்போ இதற்கு நான் ஒரு பலன் உள்ளவனா இல்லை ஒரு மாற்றம் அடைகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும், ஆயத்தப்படணும். வாழ்க்கையில் நம்ம நிறையா பணம் சம்பாதிக்கிறது இல்லை நம்மளுடைய வாழ்க்கையின் மாற்றங்கள் நிறைய என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். இதனால் கர்த்தர் கூட இருக்கிறார் என்றால் இல்லை. எந்த நபரோடு இயேசுனுடைய சுபாவம், இயேசுனுடைய பிரசன்னம் காணப்படுகிறதோ அங்கே தான் இயேசு இருக்கிறார். இதை என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். நான் ஒரு மலையில் எப்போதுமே கூடி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. எல்லா வியாழக்கிழமையும் என்ன பண்ணுவோம், கடந்து போவோம். அங்கே ஒரு சபை போதகர், ஒரு உதவி போதகர் வருவார், இன்னொரு சபை போதகர் வருவார், இன்னும் நாங்கள் நிறைய பேர் சுவிசேஷ ஊழியர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம். அதில் ஒருத்தர் ஜோமன்வர், அவர் இராணுவத்துலேருந்து ரிட்டையர்ட் ஆனவர். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் முழங்கால் என்ன பண்ணுவார். அது நம்ம கிளைமேட்டுக்கு ஏத்தாப்பில் இருக்காது. வெயில் என்ன பண்ணும், அப்படி இருக்கும். அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஒரு மலையில் எந்த மரம் செடி எதுவுமே இருக்காது, அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அதில் 1.5 மணி நேரத்துக்கு மேலே என்ன பண்ணுவார், அந்த உதவி போதகர் முழங்கால் போடுவார். போட்டு முடிச்சுட்டு சொல்லுவார், கடைசியில் நான் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லி என்ன பண்ணுவேன்,
ஜோமுன்னு ஆண்டவர் பேசினா அதெல்லாம் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். அப்போ அவர் சொல்லுவார், பிரதர் என்னுடைய ஜெபம் நிறைய தடைப்படுது, எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே நிற்க முடியல. நான் சொல்லுவேன், 3/4 நேரத்துக்கு மேலேயே நிற்க முடியாது. எவ்வளோ நேரத்துக்கு மேலே? நீங்கள் 1.5 மணி நேரம் நின்றுட்டு அது நிற்க முடியலங்கிறது ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நான் சொல்கிற புரியுதா? ஒரு மனிதனுடைய ஃப்ரிச்சுவல் பலனை குறித்திருக்கிற இன்னும் தாக்கம், அவங்களுக்குள்ளே இருக்கிற என்னது, வாஞ்சை, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு. அப்போது நமக்குள்ளேயும் ஆண்டவருக்குள்ளே வளர்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்னணும். அதான் தேவன் சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லாவற்றுக்கு ஏற்ற பலனை அவர் என்ன பண்ணுவாராம், கொடுப்பார். அதில் ஒன்றுலையும் குறை வைக்கவே மாட்டார். எழுந்திருக்கலாமா? நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அப்படி எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, கிருபையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறவர், ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய கிருபை, அப்பாவுடைய கிருபை இரக்கங்கள் வெளிப்படட்டும். ஒவ்வொருவரும் அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்களை பேசுவேன் என்று அடிமையோடு பேசினார். இந்த வேளையில் ஆண்டவர் உங்களோடு இடைபடணும். ஆண்டவர் உங்களோடு இடைபடணும். ஆவியானவரை நோக்கி பாருங்க, ஆவியானவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் உங்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் கட்டளையிடுகிறவர். அவர் உங்களுக்கு தயவை கட்டளையிடுகிறவர். இந்த இடத்துல ஆண்டவர் சிலர் அருகில் அவருடைய செயல்பாட்டை காண்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, என் பிள்ளையே, என் பிள்ளையே, நான் உன்னை மறக்கவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, இதோ நான் உன்னை தூக்கி எடுக்கும்படியாய் உன்னை வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் உன்னை பலப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் உனக்கு கிருபையை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறேன். என் கிருபை உன்னிடத்தில் வெளிப்படுத்தத்தக்கதாக நான் உனக்கு நன்மை செய்கிற கர்த்தராய் வந்திருக்கிறேன். சில வேளைகளில் நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு இந்த பலன் வராது, என்னால் இப்படி ஜெபம் பண்ண முடியாது, என்னால் இப்படி நிலை நிற்க முடியாது, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு வராது. ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உனக்கு என் பலத்தை தருவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். பவுல் எவ்வளோ பலனாக இருந்தார் இல்லையா? அவருடைய ஆவிக்குரிய செயல்பாடு, அதே பலனை இன்னைக்கு உங்களுக்கு கட்டளையிடும்படி, அதே பலனை உங்களுக்கு தரும்படியாக, அதே வல்லமை உங்கள் நடுவில் ஊற்றும்படியாக அவர் உங்களோடு கடந்து வர வல்லமை உள்ளவர். உங்களுக்கு இடைப்பட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் 3 காரியத்தை காண்பித்திருக்கிறார். இன்றைக்கு முதலாவது காரியத்தை மாத்திரம் ஒப்பு கொடுக்க போகிறோம். என்ன பலப்படுத்துங்க ஏசப்பா, எனக்கு எந்த போராட்டத்தையும் தாங்கிக் கொள்ள மேற்கொள்ள அதற்கு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஒன்று, வசனத்தை வைத்து சரி பண்ணாத ஒரு குறை. இன்னொன்றை கவனித்து பாருங்க, நான் நிறைய போராட்டத்தில் நிற்கிறதே இல்லை. இன்னொன்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் போராடுகிற பலனற்றவள், நான் போராடுகிற பலனற்றவள். அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு 6 தூதர்கள் கடந்து வந்திருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறேன். 6 தூதர்கள் கடந்து வந்திருக்கிறாங்க. சில தூதர்களுடைய கைகளில் என்ன இருக்கு அப்படின்னா, புதிதான வஸ்திரங்கள் இருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறேன். அந்த தூதர்கள் அதை வைத்துட்டு சொல்றாங்க, ஆவிக்குரிய ரட்சிப்பின் வாழ்க்கையை புதுப்பித்துக்கொள், நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற ஒரு குறை உன்னிடத்தில் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிற, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற ஒரு குறை உண்டு. சிலரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அடுத்த தூதர் கைகளில் இருக்கிற ஒரு காரியம், நீ எதிர்பார்க்கிற நன்மைகளை நீ சுதந்தரிக்க நான் உன்னை பலப்படுத்த போகிறேன், நான் உனக்கு கிருபையை தரப்போகிறேன். இங்க சிலரை குறித்து சொல்கிறார், எனக்கு ஆறுதல் கிடைக்குமா, எனக்கு ஆறுதல் கிடைக்குமா? நீ உன் வீட்டில் அந்தரங்கத்தில் அவ்வளோ அழுதவள், அவ்வளோ வேதனைப்பட்டவள், அவ்வளோ சூழ்நிலை அவ்வளோ மோசம். என் வெளி தோற்றத்தை பார்த்து என்னை இடப்படாதீங்க, என் வெளி தோற்றத்தை பார்த்து இடப்படாதீங்க. நான் அவ்வளோ உடைந்து போய் வந்திருக்கிறேன், என்னை எங்கேயாவது சத்தம் போட்டு அழு அப்படின்னு அவ்வளோ நேரம் அழுவேன். ஆண்டவர் இன்னைக்கு அவங்களுக்காக சிறப்பாய் பேச சொன்ன ஒரு காரியம் அதுதான். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன். நான் உன்னை கடிந்து கொள்ளும்படியாய் வரவில்லை, நான் உன்னை கரை சேர்க்கும்படியாய் வந்திருக்கிறேன், நான் உன்னை கரை சேர்க்கும்படியாய் வந்திருக்கிறேன். சில இடங்கள்ல சொல்லிட்டல்ல, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், இதுக்கு மேல என்னால இந்த சூழ்நிலையில என்னால போராட முடியல ஏசப்பா, இந்த சூழ்நிலை என்னால தாங்கிக்க முடியல. காலை வேளையில் ஆண்டவர் மிகுந்த பாரத்தோடு சொன்ன ஒரு வார்த்தை அதுதான். சிலர் நம்பிக்கையற்றவங்களா இருக்கிறாங்க. நான் எவ்வளோ போராடிட்டேன் ஏசப்பா, எனக்கு இந்த காரியத்தில் மாற்றம் கிடைக்கல. ஆண்டவரை நோக்கி பாருங்க, உங்க நடுவில் அவர் கிருபையாய் கடந்து வந்திருக்கிறார்.
உங்கள் நடுவே வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் பரிசுத்த ஆவியானவர் புறாவின் தோற்றத்தில் வந்திருக்கிறாரு. சிலர் வீட்டுக்குள்ள தேவ சமாதானமே இல்லை, எப்ப பார்த்தாலும் ஒரு வெறுமையாயிருக்கிற ஒரு காட்சி. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இரக்கங்களையும் தயவையும் ஊற்ற வந்திருக்கிறேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. நான் உனக்கு விடுதலையும் கிருபையும் கட்டளையிடுகிறவர் என்பதை உன் நடுவில் விளங்க பண்ணுவேன். அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க, அந்த கர்த்தரை நோக்கி பாருங்க. எனக்கு உங்க ஒத்தாசை வேணும். ஆண்டவர் சொன்னார், யாரேனா தள்ளும்படியாய் வரல, காடாமல் போல ஆடை தேடி வந்திருக்கிறேன். என் பிள்ளை மேல அதிக இரக்கம் காட்டுகிற கர்த்தர், என் பிள்ளை மேல அதிக தயவை ஊற்றுகிற கர்த்தர், என் பிள்ளை மேல தேவ அன்பு அதிகமாய் வெளிப்படும்படியாக அந்த தேவனை நோக்கி பாருங்க, அந்த தேவனை நோக்கி பாருங்க. இயேசுவே, ஒரு விஷயம் எனக்கு இரக்கமாயிரும். தாவீதின் குமாரனே இறங்கும் என்ற பர்திமேயுடைய வாழ்க்கை ஒரே நொடி பொழுதுல மாறினது. நீ எரிகோ கோட்டையில இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை சபிக்கப்பட்டதா இருக்கும். மேசியாவுடைய அன்புக்குள்ளே கடந்து வா, மேசியாவுடைய இரக்கத்துக்குள்ளே கடந்து வா. அவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். அவர் தகப்பன், உன்னை தள்ளுகிறவர் அல்ல, தோளில் சுமக்கிற தேவன். அவர் தாயின் மேலான அன்பை ஊற்றுகிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழுது வாங்கி கொண்ட அந்த வார்த்தை உனக்கு நிறைவேறும். நீ கண்ணீரோட தேவ சமூகத்தில் கேட்ட அந்த காரியம் உனக்கு நிறைவேறும். லூக்கா 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, நம் உள்ளுள்ள இடங்கள்ல இருக்கிற ஆண்டவரே, எவ்வளவு நாள் இந்த போராட்டத்துக்குள்ள கடந்து போக போறேன்னு தெரியல. ஒருவேளை எந்த நன்மையும் நான் பார்க்காம விழுந்துடுவேனோ அப்படிங்கிற ஒரு கவலை எனக்குள்ள எப்போது ஓடுதே சப்பா. உங்களை குறித்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்ன பலப்படுத்துங்க, என்ன பலப்படுத்துங்க. ஏசாயாவில் 40 அதிகாரம் வரையிலும் நிறைய வசனங்கள் புரியாது. ஆனால் 40வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதான் உங்களுக்கு இந்த காலை வேளையில் வந்திருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்த, நான் உன்னை ஸ்திரப்படுத்த, நான் உன்னை திடப்படுத்த, நான் உன்னை ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாய் வந்திருக்கிறேன். அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. எனக்கு தேவையானது உம்முடைய பலன், எனக்கு தேவையானது உம்முடைய ஆறுதல். யாருமே என்ன புரிஞ்சுக்கிடலை சப்பா, யாருமே இல்லை புரிஞ்சுக்கிடலை. ஓட்டல் நின்றக்கூடாது சப்பா, ஓட்டல் நின்றக்கூடாது. எனக்கு இன்னும் பாதைகளை திறந்தரலுங்க, இன்னும் என் முள்ளுள்ள இடங்களை மாற்றுங்க சப்பா. ஆண்டவர் இந்த இடத்துல பாரத்தோடு வந்திருக்கிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடு. இந்த இடத்துல உன் ஜெபத்துக்கு பதில் தருவேன், இந்த இடத்துல உன் கண்ணீருக்கு நான் பதில் தருவேன். அவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். ஒரு சகோதரியை குறித்து சொல்லுகிறார், நீ தனித்து விடப்பட்டவள், நீ எல்லாரும் இருந்தோ நன்மை காண்பிக்க, நன்மையானதை சொல்ல யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை. சில வேளைகளில் உங்களுக்கு ஆறுதலை கூட 10 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணா அதுதாங்க எனக்கு சந்தோஷம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, இதையும் கடந்து போகிற நாட்கள் உனக்கு கட்டளையிடுவே, இதையும் கடந்து போற நாட்களை கட்டளையிடுவே. சில வேளைகளில் தோடுதே சப்பா, தோற்றுட்டே சப்பா, இனி என்னால எந்த இதுலயும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, இனி எனக்கு எந்த காரியத்திலையும் உமக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு வயல் நிலத்தை பார்க்கிறேன், முழுவதும் காஞ்சிற்று, நிலங்கள் எல்லாம் வெடித்ததா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ புதிய காரியத்தை பார்க்க போகிற, புதிய காரியத்தை பார்க்க போற. அந்த நீரோடை மீண்டும், அந்த நீரோடை உன்னிடத்தில் கடந்து வரும். அது ஜீவ நீரோடை. அது பட்டதை துளிர்க்க பண்ணும், அனலானதை குளிர பண்ணும்,
அங்கே பறவைகளும் மச்சங்களும் கடந்து வரும். அது தேவனுடைய காருண்யம் வீசப்படுகிற நாட்களாயிருக்கும். அந்த நாட்களுக்கு இடம் கொடு. என் தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என் தேவன் உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருக்கிற தேவன். நான் உனக்கு ஆறுதல் உண்டாக்கும்படியாய் வந்திருக்கிறேன். அந்த சேனைகளின் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். என் தேவனே, நீர் எனக்கு போதுமானவர். என் சேனைகளின் கர்த்தரே, நீர் போதுமானவர். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன். நேரம் ஆகிவிட்டது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னோடு நீர் இருக்கிறபடியால், என்னை நீ நேசிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாளில் கொடுக்கிற பிரதானமான வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அவர் உங்களுக்கு நன்மையானதையும் பலத்தையும் கட்டளையிட போகிறார். அவர் நன்மையானதையும் பலத்தையும் கட்டளையிட போகிறார். ஆண்டவருடைய கரங்கள் எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். மாலை நேரங்களில் இன்னும் அதிகமாய் பேசுவார். ஆயத்தப்படு. நான் உன் நடுவில் வாசம் செய்கிறேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.